இன்றைக்கி டே 1 இன்னிலிருந்து நம்ம என்டர் ட்ராகன் எப்படியாவது கொல்ல போகிறோம். அதாவது நம்ம இன்றைக்கி வந்து மைன்கிராஃப்ட் பெட்ராக் எடிஷன் தாங்க ப்ளே பண்ண போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல். புதுசாக பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சும்மா இப்போ என்ன பண்ணுறோன்னா அமௌண்ட் போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் அண்ணனோடைய அமௌண்ட்டு பார்த்துக்கோங்க. எப்படி பேப்பர் மாதிரி பார்க்கணுன்னா இது குளத்தில் மாட்டிக்கிட்டுங்க. அப்போ எடுத்த அமௌண்ட்டு. ஓகே, இப்போ நம்ம 3, 2, 1 கேமுக்குள்ளே போயாச்சு. சரி, ஃபஸ்ட்டு எதாவது மரம் கிடைக்கிதான்னு பார்க்கலாம். மரம் வேணும், ஆடு வேணும், இல்லை மாப்ஸ் கிட்ட மாட்டிப்போம். அவனுங்க ஒருத்தையா 2 பேர் வந்தால் பரவாயில்லையோ, ஊர் மொத்தமாக வருவானுங்க. வில்லேஜ். தேங்க்யூ ஃபார் யுவர் அப்ரிஷியேட்டிங் ஃபார் வில்லேஜ். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருக்க வீட்டெல்லாம் உடச்சிக்கலாம். வீட்டை வச்சு உங்களால் ப்ரெட்டு செய்ய முடியும். ப்ரெட்டு வந்து ஒரு நல்ல ஃபுட் சோர்ஸுங்க. ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி ஹங்கர் பார் ஃபுல்லாக வச்சுக்கும். ஹங்கர் பார் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களால் ஹார்ட் வந்து நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. சரி, இப்போ நம்ம டோரை ஓப்பன் பண்ணிடலாமா? பண்ணிவிட்டு உள்ளே போனால் என்னது, இப்போ நம்ம பிளாக் ஸ்மித் வீட்டில் இருக்கோம். பிளாக் ஸ்மித் வீட்டில் இருக்க செஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அயனு அந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்கும். ஸோ பிரச்சனை உங்களுக்கு. எனக்கு வந்து அயனு, செஸ் பிளேட்டு, ஸ்வாடு கிடச்சிருக்கு. இது உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரில. ஆனால் வில்லேஜில் இந்த மாதிரி பிளாக் ஸ்மித் வீடு இருந்துச்சுன்னா அயன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போய் என்ன பண்ண போகிறோன்னா டைமண்ட் செஸ் பிளேட்டை வேர் பண்ணிக்கலாம். சரி, ஒரு வீட்டுக்குள்ளேயே போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பெட்டு இருந்துச்சுன்னா ரீஸ்பான் பெயின் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் செத்தாக இந்த இடத்துக்கு வருவோம். சரி, இப்போ நம்ம மேலே ஏறி பார்ப்போம். என்ன தெரிகிறது? ஒன்றும் தெரில. ஒன்றுமே இல்லைங்க மேலே. எதுக்கு தான் இப்படி வில்லேஜஸ் வீடு கட்டுறானுங்களோ? இவனுங்க தாங்க வில்லேஜஸ். இவனுங்களை அடித்தா இவனுங்க எதுவும் பண்ண மாட்டானுங்க. அங்கே நிற்கிறான் பார்த்தீங்களா வெள்ளை கலரில், அவன் தான் அடிப்பான். இப்போ மணி அடிப்போம். என்ன பண்ணுறானுங்க? ஏன் ஓடுறானுங்க? ஆமாங்க, ரைடு வந்தால் வில்லேஜஸ் மணி அடித்து ஓடி போயிடுவானுங்க. சரி, இப்போ நம்ம அயன்கோலம் அடித்தா நம்மளுக்கு அயன் கிடைக்கும். அதுக்காக நம்ம அயன்கோலம் அடிக்க தான் போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு 3 டர்ட்டு இல்லை 3 பிளாக் ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அவன் இப்படி நின்றுப்பான்ல, டக்குன்னு போய் முதுகில் ஒரு டொம்முன்னு ஒரு அடியை வச்சுட்டு வேகமாக ஓடி போய் அப்படியே 3 பிளாக்கை போட்டு டிங் டிங் டிங்குன்னு ஏறிட்டானுங்கன்னா அவன் வருவான். நான் இப்போ வந்து கத்தியில் அடிக்க போகிறதில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா கத்தியில் அடித்தா கத்திக்கு டேமேஜ் விழுகும். ஸோ நான் கத்தியில் அடிக்க போகிறதில்ல, கையில் அடிக்க போகிறேன். வர கோத்துக்கணும் அப்படியே கடிச்சு கொதறியெல்லாம் போல் இருக்கு. ஆனால் நியாயம் வந்த உனக்கு என்ற இவ்வளோ அடி அடிக்கிற ஏதாவது வலிக்குதா? மின்சாட்டாரி மாதிரி கூச்சு கூச்சு அடிக்கிற. டிங் 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 டிங். பிரெட் இந்தா, சோத்தாடி அடிவாங்க, சோத்தடி அடிவாங்க, சேத்தடி அடிவாங்க. உனக்கு என் கையால் தான்டா சாவு. கண்டிப்பாக சொல்கிறேன். யூ நவ் வில் பி டை. அப்பா, உனக்கு எத்தனை ஆட்டராக இருக்குது இப்படி போட்டு அடிக்கிற? அதனால் தாங்க முடியல வாழை. இப்போ நம்ம கரெக்டாக உடச்சாச்சு. உடச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, உட்டு நம்மளுக்கு கொஞ்சம் தேவைப்படுங்க, நம்மளுக்கு கிராஃப்டிங் டேபிள் அதெல்லாம் செய்கிறதுக்கு. ஸோ நம்ம உட்டை உடச்சிக்கலாம். நம்ம கையில் எது வேணால் வச்சு உடைக்கலாம். ஆனால் நான் ஆப்பிள் வச்சு உடைக்கிறேங்க. ஆப்பிள் உட்டை உடச்சி பார்த்துருக்கீங்களா? மைன்கிராஃப்டில் உடையுங்க. இதெல்லாம் மைன்கிராஃப்டில் ஒன்லி லாஜிக், மித்தப்படியெல்லாம் 0 லாஜிக் தான். உடச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு கிடச்சிருக்கு. சரி, இதை வச்சு நம்ம இப்போ வந்து முதல்ல வந்து உடன் பிளாங்க் செஞ்சுக்கலாம். பிளாங்க் செஞ்சதுக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிள் ஒன்று செஞ்சதுக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிள் எடுத்து கீழே அப்படியே உங்கள் பொண்ணான கையால் போட்டுருங்க பார்ப்போம். போட்டதுக்கப்புறம் அது அப்படியே தொட்டிங்கன்னா இதுவாகும், ஓப்பன் ஆகும். அப்புறம் பிக்காக்ஸ் செய்யறதுக்கு நம்மளுக்கு ஸ்டிக்கு தேவை. ஸோ நம்ம ஸ்டிக்கு செஞ்சுக்கலாம். செஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆக்ஸ் செய்யறதுக்கு பதில் நான் ஷவல் செஞ்சுட்டேங்க. நம்ம ஒரு மறதியில் ஏன் அப்புறம் ரெக்கார்டிங்கில் தான் நானே கவனிச்சு நான் ஷவல் செஞ்சுருக்கேன்ட்டு. ஆக்ஸாக இருந்துச்சுன்னா இன்னும் ஸ்பீடாக உடஞ்சிருக்கும். ஆனால் இப்போ நம்மளுக்கு இப்போ ஆக்சுவலி ஆக்ஸ் செய்யறதுக்கு பதில் ஷவல் செஞ்சுருக்கேன். ஷவலை வச்சு உடச்சாச்சு. ஷவலுங்கிறனால ரொம்ப பொறுமையாக உடையுதுங்க. ஆக்ஸாக இருந்துச்சுன்னா நான் ஓரளவுக்கு ஸ்பீடாக உடையும். உட்டன் ஆக்ஸ் தான். சரி, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம். ஐயோ, ஷீல்டு செய்யறதுக்கு வந்து உட்டு பத்தலை. ஷீல்டுக்கு இன்னும் பத்தலை. கிடச்சாச்சு. அடுத்து இப்போ நம்மளுக்கு வந்து ஷீல்டு செஞ்சாச்சு. ஷீல்டோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மாப்ஸ் ஏதாவது உங்களை அட்டாக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உட்காந்திங்கன்னா
ஷீல்டு யூஸ் பண்ணுறது உட்காரும் போது மாப்ஸ் ஏதாவது அட்டாக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் விழுகாது. ஷீல்டு யூஸ் பண்ணும்போது அதுவும் உங்கள் ஃப்ரெண்ட் சைடில் அட்டாக் பண்ணால் பின்னாடி அடித்தாங்கன்னா அடி விழுகும், முன்னாடி அடித்தா அடி விழுகாது. சரி நம்ம இப்போ போய் இந்த வீட்டில் போய் லூட் எடுக்கலாம். ஐயோ ஒன்றும் இல்லாத வீடுங்க, தெரியாமன்ட்டேன். அதுவும் வந்த வீட்டுக்கே வரேன் பார்த்தீங்களா, என் அறிவு அந்த லட்சணம். சரி அதுக்கப்புறம் மேக்ஸிமம் இந்த மாதிரி குதிக்கிறது வந்து பண்ணாதீங்க. ஏன்னா இப்படி பண்ணும் போது உங்களுக்கு யூஸ்லெஸ்ஸுங்க, ஹெல்த்து தேவையில்லாமல் வேஸ்ட்டாக போகும். சரி மணி அடித்தா எல்லோரும் குடுகுடுன்னு ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், போய் இந்த வீடியோ நம்ம ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டாக பார்க்க போகிறோம் நம்ம வீடு கட்டுறதுக்கு. சரி நம்ம வீடு கட்டுறதை நோக்கி போகலாம் வாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு நான் இன்னும் பிக்காக்ஸு செய்யலைங்க. ஆக்சுவலி நான் பார்த்தேன்னா இப்போ தான் நான் நோட் பண்ணேன், அதனால தான் இப்போ டக்குன்னு போய் ஆக்சுவலி நான் பிக்காக்ஸ் செய்யலைங்க. இப்போ நான் பிக்காக்ஸை தான் தேடிட்டு இருக்கேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கிராஃப்ட் பண்ணுறது தான் இந்த இதில் நெக்ஸ்ட் டேயில் இருக்கும். அதனால் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். ஓகே, இதோடு நான் இந்த வீடியோ முடிக்கலான்னு இருக்கேன். டாட்டா, பாய் பாய்.